ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணை வீட்டில் 15 நாள் கும்மாளம். ஸோ மகுடி நடிகைக்கு கிலோ கணக்கில் தங்கம். ஸோ இந்த அவர் கொடுத்த அவர் செஞ்ச பணிவடையில் அப்படியே மிதந்து போய் பூரிச்சு போய் காசு பணம் தங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வாரி இறைச்சிருக்காரு அந்த நடிகையோடைய அழகில் மயங்கி ஒரு நடிகர். ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் வெகு காலங்களாகவே அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துட்டு தான் வருது. பல நடிகைகள் சினிமாவுக்கு ஆரம்பத்தில் இருந்து வரும்போதே வாய்ப்புகள் வாங்குறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுட்டு அது ஒரு வாடிக்கையான விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நடிகைகளும் இதனால் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டு வருது. இந்த நிலையில் பெங்களூரை சேர்ந்த நடிகை ஒருத்தர் செய்த விஷயம்தான் பத்திரிகையாளர்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த காலகட்டத்தில் அது இப்போ கிடையாது, முன்னாடி நடந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ பெங்களூரில் பிறந்த இந்த நடிகை முதல்ல கன்னட படங்களில் நடித்து அதன் மூலமாக பிரபலமானவர். ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமாவில் இவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த நிலையில் கேப்டனோடைய ஜாதியோட பெயரில் வச்சு ஒரு படத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த இயக்குனர் இந்த நடிகையோடைய அழகில் மயங்கிட்டார். ஸோ அவர் கூட நடித்த இந்த நடிகையோடைய அழகில் அந்த டைரக்டர் ரொம்பவே மயங்கி போயிட்டார். இந்த நடிகையை கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த நடிகையோடைய விஷயத்தில் ரொம்ப வீக்கான ஒரு இயக்குனர் இவர். ஸோ நடிகைகள் அப்படின்னாலே பெயரில் எழுதி கொடுத்தாலே வாயில் எடுத்து போட்டு பண்ணுற மாதிரியான ரொம்ப வீக்கான ஒரு இயக்குனர். ஸோ இந்த நடிகையை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்கார். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவிலும் இவருக்கு வரவேற்பு அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பல நடிகர்கள் இவருடைய அழகில் மயங்கி தான் போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நிலையில் தொடர்ந்து அந்த நடிகையுடன் நடிக்க நடிகர்கள் போட்டி போடுற அளவுக்கு சூழல் மாறிடுச்சு. ஸோ நீ நான் அப்படின்னு சொல்லி முந்திட்டு இருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து சின்ன நடிகர்களோட நடிக்காமல் தொடர்ந்து பெரிய மார்க்கெட் இருக்கக்கூடிய நடிகர்களோட மற்றும் சீனியர் நடிகர்களோட மட்டுமே அவர் ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பித்தார் இந்த நடிகை. ஸோ அதுக்கு பயங்கரமான பண மழையில் நனைஞ்சிருந்தா சொல்லணும். இதற்கு நடுவே தெலுங்கு சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்க அங்கேயும் சீனியர் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடிக்க ஆரம்பித்தார். தெலுங்கு, தமிழ், கன்னடம் அப்படின்னு சொல்லி எல்லா சினிமா மொழிகளிலும் உள்ள நடிகர்களோட இந்த நடிகை இந்த நடிகை கூட ஆசைப்பட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க ஏகப்பட்ட பேர். ஸோ அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளில் இணைந்து இந்த நடிகை அரசியல் காரணத்துக்காக அந்த வானில பறந்த பொழுது விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாரு. ஸோ தமிழில் உச்ச நட்சத்திரமாக இருந்த ஒரு நடிகருடன் 2 படங்கள் இவர் நடித்த பொழுது அந்த நடிகர் இவருடைய அழகில் மயங்கி மைசூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆடம்பர பண்ணை வீட்டில் அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதுவும் பல பேருக்கு கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஆசையில் 1 நாள் 2 நாள் கிடையாது, 15 நாள் தன்னுடைய அந்த ஆடம்பர பண்ணை வீட்டிற்கு இவர் அலைக்கா தூக்கிட்டு போயிட்டார் இந்த நடிகையை. ஸோ அவர் அவங்க 2 பேருமே 15 நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக நாட்கள் கடத்திருக்காங்க. ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு ரேட் அப்படின்ற மாதிரி பேசி அவங்களுடைய ஃபினான்ஷியலையும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு 15 நாள் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நடிகர் கூட்டிகிட்டு போனார் இல்லையா. ஸோ இந்த நடிகையை விட்டு பிரிய மனம் இல்லாமல் 15 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஸோ பிரிய மனம் இல்லாமல் பிரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் கிலோ கணக்கில் அவருக்கு தங்கமும் பரிசாக கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு நீ கொடுத்த அந்த பணிவிடைக்கு செஞ்ச பணிவிடைக்கு நீ இவ்வளோ இறங்கி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த கிலோ கணக்கில் தங்கத்தை வாரி இறைச்சிருக்காரு. மேலும் லட்சக்கணக்கில் பணமும் கொடுத்துருக்காரு. ஸோ இதே போல் இந்த நடிகை வேறொரு நடிகருடன் இதே போல் ஜாலி செய்து அந்த நடிகரும் இதே மாதிரி தான் அவருக்கு நகை கொடுத்து பணத்தை கொடுத்த ஒரு செய்தி இருக்குது. ஸோ இந்த தகவலை ஒரு பத்திரிகையாளரான ஜோசப் அப்படின்ற ஒருத்தர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சௌந்தரியமான இந்த நடிகையை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த நடிகை இப்போ இல்லை அப்படின்னாலுமே இப்போ பேசியிருக்கக்கூடாது, பட் இந்த நியூஸ் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நடிகையோடைய இந்த விஷயத்தை பற்றி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயத்தை பற்றி, அதுக்கு வாங்கி இருக்கக்கூடிய தங்கம் பணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.